உதயா இருக்கும்போது வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார் அவர். ஸோ ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு சுமதி. கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து இன்றைக்கி வரைக்கும் சாகிற வரைக்கும் கண்டிப்பாக கூட இருப்போம் நாங்கள். இன்னும் நிறையா வளரணும். இன்னும் நெக்ஸ்ட்டு மேரேஜ் பண்ணி வச்சா அது லைஃப் நல்லா இன்னும் ஹாப்பியாக போகணும். ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், பெரிய இடத்துக்கு போகணும். எங்கே எவ்வளோ தூரம் போனாலும் கூட நாங்கள் இருக்கணும், அவ்வளோதான். நல்லா போயிட்டு இருக்கும் போது தான் வந்து சடனாக வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அண்ணனுக்கு. அந்த இடத்துல இருந்து எங்களால் மீண்டே வர முடியல. இவங்களுக்கு யாருக்குமே உதயா பழக்கம் கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் இப்போ வந்தவங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் மியூசிக்கல்லேருந்து உதயா பழக்கம், உதயா நானும் எப்படி பாண்டிங்கில் இருப்போம், எப்படி இருப்போன்றது முழுக்க முழுக்க இவங்களுக்கு, சுரேந்திரண்ணனுக்கு, என் மதுரை கப்பல்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு 4-5 பேருக்கு மட்டும்தான் தெரியும். உதயா பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தது கூட கிடையாது, பேசினது கூட கிடையாது. இவங்கெல்லாம் இப்போ வந்த ஃப்ரெண்ட்ஸுங்க தான். ஆனால் இவங்க அப்போ இருந்து பார்க்குறதுனால நான் எப்படி அடிமட்டத்துலேருந்து கஷ்டப்பட்டு அவள் இல்லைன்றப்பையும் நான் எப்படி உடஞ்சிருந்தேன். எத்தனை பேர் என்னை சுற்றியும் இப்போ ஒரு ஆள் நம்ம கூட ஒருத்தவங்க இல்லைன்னா, இப்போ அம்மா அப்பாவே இல்லைன்னா ஒருத்தவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது நம்ம லைஃபுக்குள்ள நிறைய பேர் உள்ளே வருவாங்க.